ஹாய் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அதுவும் 100% ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ வீடியோ ஷோ பண்ணுறேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சென்னைக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஏன் போகிறேன்னு எல்லாத்தையும் போய் சொல்கிறேன். நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு போகிறேன். ஜாப்க்காக இன்டர்வியூக்கு வர சொல்கிறாங்க. சம்பளம் வேறு 12 லட்சம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று அட்டன் பண்ணிட்டேன். வில் கால் யூன்னு முடிச்சு அனுப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் மங்கின்னு தெரியல. ஹெச்ஆர் என்னை பார்த்ததும் ஷாக்குக்கு ஆயிட்டாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன். சென்னையில் வேலை கிடைக்கலன்னு வரல. எனக்கு பீஸ் வேணும், அதான் திரும்பி வரேன். இந்த vlog எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி இந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் ChatGPT அண்ட் Gemini AI டூல் யூஸ் பண்ணி தான் இந்த ஏஐ ஜென்ரேட்டட் மங்கி vlog பண்ணுற மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட Gemini AI ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா ஓகே. ஏன்னா Gemini AIயில் இருக்கு VO3 ஆக்சஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு Gemini AI ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். உங்ககிட்ட Gemini AI ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரீயாகவே பை பண்ணலாம். அது எப்படி நம்ம சேனலில் நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃப்ரீயாகவே Gemini AI ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ VO3ல் நம்ம குவாலிட்டியான வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ப்ராம்ப்ட் வேணும். ரெஃபரன்ஸ் இமேஜ் இருந்ததுன்னா குவாலிட்டியான வீடியோ VO3ல் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராப்பரான ப்ராம்ப்ட் வித் ரெஃபரன்ஸ் இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPTயில் நமக்கு தேவையான ப்ராப்பர் ப்ராம்ப்ட்டு, அதுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் இமேஜும் நம்ம ChatGPTலே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ப்ராம்ப்ட் இப்போ வந்து நான் ChatGPTயில் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ அந்த ப்ராம்ப்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்டில் நான் என்னென்னலாம் சொல்லியிருந்தேனோ ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ChatGPT எனக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மங்கி அப்பியரன்ஸ் ப்ராம்ப்ட். ஸோ மங்கி ரெஃபரன்ஸ் இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தால, ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு Scene 1, Scene 2, நெக்ஸ்ட்டு Scene 3, Scene 4. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா சீன்ஸுக்குமே ஒவ்வொரு சீன்ஸுக்குமே கேமரா ஆங்கிள் ப்ராம்ப்ட், டயலாக், வாய்ஸ் டோன், பேக்ரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ப்ராம்ப்ட்டில் நான் கொடுத்த ஒரு ப்ராம்ப்ட்டில் எனக்கு எல்லாமே ChatGPT க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் மங்கி அப்பியரன்ஸ் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் இப்போ காப்பி பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ChatGPT க்ரியேட் பண்ண இப்போ டைலாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைலாக்ஸ் எல்லாமே தங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ வந்து தமிழ் லாங்குவேஜில் இருந்தால் தான் VO3ல் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து தங்கிலீஷில் இருக்கிற டைலாக்ஸ் எல்லாமே இப்போ வந்து தமிழ் லாங்குவேஜில் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆல்சோ இந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இல்லை. ஸோ அந்த டைலாக்ஸை நான் வந்து இப்போ டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிவ் மீ த டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் த VO3 வீடியோ ஃபார் த Scene 1 அப்படின்னு சொல்லி நான் ChatGPT கொடுத்தது. Scene 1க்கான ஃபுல் ப்ராம்ப்ட் இப்போ எனக்கு ChatGPT க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் அந்த ப்ராம்ப்ட் அப்படியே இப்போ நான் காப்பி பண்ணி நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எதனால் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைலாக்ஸ் வந்து இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். தங்கிலீஷ் லாங்குவேஜ் டைலாக் தான் இருக்குது, ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜ் டைலாக் தான் கொடுக்கணும். இந்த டைலாக் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்டோட ஃபார்மெட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பேஸ் கேப்லாம் இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு பேராகிராஃப் ஃபார்மெட் இருக்கிற மாதிரி ப்ராம்ப்ட் இப்போ நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராம்ப்ட் ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். பிகாஸ் அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் நான் இப்போ அப்படியே காப்பி பண்ணி ஸோ இப்போ ஜெமினியில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பாருக்கு கீழே வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து மங்கி ரெஃபரன்ஸ் இமேஜை இதில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே டிஸ்கிரைப் ஒரு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ப்ராம்ப்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தா போதும், நமக்கான வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் இதில் பேஸ்ட் பண்ணால் போதும், 2 மினிட்ஸில் வீடியோ அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே போல் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.